இப்போ நம்ம பண்ண போகிறது ராட்டு குழம்புன்னு சொல்லலாம், ராட்டு குருமா. அதுக்கு தயார் பண்ண வேண்டியது மசாலா, தேங்காய் துருவல், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டுமே. பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் ரெண்டுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து மசாலா தயாரிக்கிறோம். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்து மிளகும் அதில் சேர்த்துறோம். சேர்த்து அதை வந்து மிக்சியில் நல்லா ஜல்லுன்னு போட்டு மாவு மாதிரி ஆன மாதிரி பிசைஞ்சு அப்படியே சூப்பராக கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ராட்டு மீனில் வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே உள்ளே ஒரு நார் ஒன்று இருக்கும். அந்த நாரை வந்து அந்த ஊக்கு மூலியமாக போட்டு கலட்டிடணும். அந்த ஒரு மீனுக்கும் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பு வந்து ஒத்துக்கிடாது, அதை வந்து கலட்டிடணும். வயசானவங்க, குழந்தைங்க அவங்கெல்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக, நல்லா அருமையாக பொன்னிறமாக வதக்கிட்டு கொஞ்சோண்டு அப்படியே கட் பண்ணி, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தக்காளியை போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துருக்குறோம், நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். அதுலேயே அந்த ராட்டை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். அந்த ராட்டில் வர்ற தண்ணியே அதில் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கும், அதுலேயே குக் ஆகிடும் ராட்டில் வர்ற தண்ணியே. அதனால் தனியாக நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜம்முன்னு சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா. இதே பக்குவத்தில் நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா இறங்கின பிறகு, தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு ப்ரான் நல்லா ட்ரையாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் காரத்துக்காக போதுமான அளவு கொஞ்சம் மிளகாயை நம்ம சேர்த்து நல்லா புரட்டி விட்டுட்டு இப்போ தான் அந்த மசாலாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடலாம். சூப்பராக குக் ஆகிடும். குக்கான பிறகு வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் தலைவரை, அப்படி இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஜம்முன்னு இருக்கும். ராட்டு ப்ரான் குருமா அல்லது ப்ரான் குழம்பு அப்படின்னு ஜம்முன்னுச்சு. சோத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது சாப்பிட்லாம். ரொம்ப சத்து. சாப்பிடுங்க, சூப்பராக சாப்பிடுங்க.